நம்ம கிட்ஸ் கார்ட்டூன் சேனலுக்கு உங்கள வரவேற்கிற இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ட்டூன் கதை தான் பார்க்க போறோம். கதை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச கதையை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைப்பு: ஒற்றுமையின் அடையாளம். ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில், கிளைகள் மத்தியில் இணக்கமாக வாழும் வண்ணமயமான பறவைகள் சமூகம் இருந்தது. ஒரு நாள், சார்லி என்ற குறும்புக்கார காகம் அனைத்து பறவைகளையும் ஆள வேண்டும் என்று முடிவு செய்து தன்னை ராஜாவாக அறிவித்தது. இருப்பினும், மற்ற பறவைகள் முதலில் அவரை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை, இது சார்லியின் குறும்புகளில் ஒன்று என்று நினைத்து கொண்டது. ஆனால் சார்லி உறுதியாக இருந்தார். அவர் மற்ற பறவைகளுக்கு அதிகாரம் மற்றும் சலுகைகளை உறுதியளிப்பதன் மூலம் தனது நோக்கத்தில் சேரும்படி சமாதானப்படுத்தத் தொடங்கினார். மெதுவாக, அவர் ஆலிவர் என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை, பெர்சி என்ற மயில் மற்றும் மேகி என்ற தந்திரமான மாக்பி உட்பட ஒரு ஆதரவாளர்களை கூட்டினார். சார்லியின் செல்வாக்கு அதிகரித்ததால், பறவைகள் மத்தியில் பதற்றம் அதிகரித்தது. சிலர் அவரை ஆதரித்தனர், மற்றவர்கள் காடுகளின் நீண்டகால பாரம்பரியமான ஒத்துழைப்பு மற்றும் சமத்துவத்திற்கு விசுவாசமாக இருந்தனர். இதற்கிடையில், காட்டில் ஒற்றுமையைக் கொண்டுவர வேண்டும் என்று எப்போதும் கனவு கண்ட சாமி என்ற எளிய சிட்டுக்குருவி, தனது சக பறவைகளுக்கு இடையேயான பிரிவைக் கண்டு நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தது. அவரது நண்பர்களின் உதவியுடன், டேச்சி என்ற மென்மையான புறா, எடி என்ற துணிச்சலான கழுகு மற்றும் ரோசி என்ற நகைச்சுவையான ராபின், சாமி அமைதி மற்றும் புரிதலின் செய்திகளை பரப்பத் தொடங்கினார். இறுதியில், பல சோதனைகள் மற்றும் சவால்களுக்குப் பிறகு, சாமியின் செய்தி பெரும்பாலான பறவைகளுக்கு எதிரொலித்தது. உண்மையான பலம் ஒற்றுமையிலிருந்தே வந்தது, பிரிவினையல்ல என்பதை உணர்ந்தனர். ஒன்றாக, அவர்கள் சார்லி மற்றும் அவரை பின்பற்றுபவர்களுக்கு எதிராக நின்று, அமைதியான முறையில் தங்கள் காடுகளை மீட்டெடுத்தனர் மற்றும் அனைத்து பறவைகள் மத்தியில் நல்லிணக்கத்தை மீட்டெடுத்தனர். அன்றிலிருந்து, காடுகளின் பறவைகள் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க ஒன்றாக உழைத்தன, அங்கு ஒவ்வொரு குரலும் கேட்கப்பட்டது மற்றும் ஒவ்வொரு பறவையும் அவற்றின் அளவு, நிறம் அல்லது இனம் ஆகியவற்றைப் பொருட்படுத்தாமல் மதிக்கப்படுகிறது. மேலும் சாமி, தாழ்மையான குருவி, வரும் தலைமுறைகளுக்கு நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக மாறியது. இத போல வீடியோ பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.